லைஃப் டைம் செட் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மகர லக்னமாக வந்துங்க சனி துலாத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு கமெண்ட்ஸோட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 11/8/1984 அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. 11/8/1984 செவ்வாய் திசைங்க. செவ்வாய் திசை பிறக்கும் பொழுது, அதாவது சந்திரன் அவிட்டம் 1ஆம் பாதத்தில் இருக்க அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க கேட்குறது மகர லக்னமாக 10ல் சனி இருக்காருங்க. அப்படி இருந்தால் லக்னாதிபதி அவர், இந்த லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க திசை வருது அப்படின்னாங்க. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 11/8/1984 24/6/1991 வரைக்குமே 91 ஜூன் வரைக்குமே செவ்வாய் திசை, 91 2009 வரைக்கும் ராகு திசை, 2009 2025 ஜூன் வரைக்கும் குரு திசை. குரு திசை முடிஞ்சு இப்போ 24/6/2025 அவங்களுக்கு சனி திசையில் சுய புத்தி வந்திருக்கு. சனி திசையில் சுய புத்தி 2028 ஜூன் வரைக்கும் இருந்தாங்க. இப்படி இருக்க இந்த சனி திசை 19 வருஷங்க. இவங்க இந்த சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க கிரக அமைப்பு படி பார்க்கும்பொழுது, கிரக அந்த பிறந்த நேரத்தை படி பார்க்கும்போது லக்னம் மகர லக்னம். லக்னத்தில் சந்திரன், 2ல் யாரும் இல்லை, 3ல் யாரும் இல்லை, 4ல் யாரும் இல்லை, 5ல் ராகு, ரிஷபத்தில் ராகு, 6ல் யாரும் இல்லை, 7ல் சூரியன், 8ல் புதன் சுக்கிரன், 9ல் யாரும் இல்லை, 10ல் சனி துலாத்தில் உச்சம், 11ல் செவ்வாயும் கேதுவும், 12ஆம் வீட்டில் குரு வக்ரம். இதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த லக்னத்திற்கு ஆகாதவர் அப்படின்னு நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், செவ்வாயை சொல்லுவோம். மகர லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தபடியாக புதன் 6, 9 குடையவராக வந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து அவர் நன்மைகளை செய்வார். ஏன்னாலும் லக்னாதிபதிக்கு நண்பராக விடுவார் மகர லக்னத்திற்கு. அதே சமயம் ரொம்ப கெடுபலன்களை வழங்கக்கூடியவராக நம்ம செவ்வாய் எடுத்துக்கும் பொழுது இந்த செவ்வாய் கேதுவோடு இணைச்சிட்டார். அது ஒரு நல்ல அமைப்புங்க. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம எந்த கிரகங்களை பார்க்குறோமோ அவங்க ஓரளவுக்கு கேதுவோட இணைகிறது எப்போவுமே தப்பு கிடையாது. கேது ஓரளவுக்கு கேதுவோட சேரும் கிரகங்கள் அவ்வளவு சீக்கிரம் கெடுபலன்களை கொடுக்காது. ராகுவோடு சேரும்போது தான் நம்ம பார்க்கணும். இப்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் லக்னத்தில் இருக்க, 7ல் சூரியன் இருக்க, ஆக மொத்தத்தில் இவங்க பிறந்தது ஆடி மாத பௌர்ணமி கணக்கு. ஆடி மாத பௌர்ணமி கணக்காக வரும்பொழுது இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். சந்திரன் சொந்த வீட்டை பார்க்குறார், 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை லக்னத்தில் இருந்து பார்க்கிறார். சூரியன் 7ல் இருக்க பௌர்ணமி யோகமாக இருக்கிறது. இப்படி வரும்பொழுது இந்த சனி திசை எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே சமயம் இந்த சுக்கிரனும் புதனும் பாருங்கள், லக்னத்துக்கு முக்கியமான யோகாதிபதிகளாக சனி சுக்கிரன் புதன் இந்த சுக்கிரனும் புதனும் 8ல் தனித்து வேறு யாருடைய இணைவும் இல்லாமல் இருக்கிறது நல்ல அமைப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேனே, சுக்கிரன் புதனை பொறுத்த மட்டும் வேறு யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், தனித்து இருந்துட்டாங்கனாலே நல்ல அமைப்பு தாங்க. அவங்கள வேறு யாரும் பார்க்காம இருந்தால் நல்ல அமைப்பு. குரு வக்ரம் பெற்று பார்க்குறார், 9ஆம் பார்வையாக சுக்கிரன் புதனை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 3, 12 குடையவராக குரு 12ல் இருந்து வக்ரம் பெறுகிறார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சனி திசை அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே சமயம் செவ்வாயும் 11ல் பாதகாதிபதி, இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, சரலக்னத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக 11ஆம் இடத்திலேயே இருந்தாலும் அந்த கேதுவோட இணையும் பொழுது அந்த அளவுக்கு கெடு பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா கேது இருக்கும் வீட்டதிபதி ஆட்சிங்கிற முறையிலையும், அதே சமயம் அந்த கேதுவோட, அதாவது தனியாக செவ்வாய் இருந்தால் அது அந்த பெரிய யோக பலன்கள் இருக்காது. அதுதாங்க விஷயம். இதுக்கு தான் நான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன். தனியாக அதில் 11ல் செவ்வாய் இருந்தால் அது பெரிய யோக அமைப்புன்னு சொல்ல முடியாது. கேதுவோட இணையும் பொழுது ஒரு சில ஜாதகங்களுக்கு தான் அந்த மாதிரி அமையும். ஏன்னா அந்த யோக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் அமையும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இவங்களுக்கு பௌர்ணமி யோகமும் இருக்குது. அப்படிங்கிறப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். பாருங்கள், சுக்கிரனும் புதனும் போய் அளவு போல் 8ல் மறைஞ்சிட்டாங்க. 8ல் மறைஞ்சு எங்கே இருக்கிறாருங்க, சிம்மத்தில் இருக்கிறாங்க. சிம்மத்தில் இருக்கும் பொழுது
அந்த வீட்டதிபதியான சூரியனும் அந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார் இல்லைங்க. சுக்கிரன் புதனுக்கும் வீட்டதிபதி யோகத்தில் இருக்கிறாருங்களா, அதுவும் நல்ல அமைப்பு. இப்போ நான் அந்த கிரக அமைப்புகளை போட பாருங்க, இது எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மகர லக்னங்க. மகர லக்னம், லக்னத்தில் நான் சொன்ன மாதிரி 11/8/1984 மொத்தத்தில் ஆடி மாதம் பௌர்ணமி. ஆடி மாசத்துல சூரியன் கடகத்தில் இருக்க, சந்திரன் வந்து மகரத்தில். ஆக மொத்தத்தில் பௌர்ணமி யோகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்கும் வீட்டதிபதிகள். அடுத்து சனி திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துக்கு சனி திசை யோகத்தை கொடுக்குங்க. எப்படி அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி இருப்பது உச்சம் பெற்றிருக்கார். அந்த உச்சம் பெற்றவன் வீட்டில் சந்திரன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பாவக்கிரகங்களான செவ்வாயும் சனியும் உச்சம் பெற்றிருந்தால் அவர் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு உச்சம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா இந்த செவ்வாய் இந்த 2 வீட்டில் இருக்கிற கிரகங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கும், பெரிய யோகத்தை கொடுத்து விடும். அதே மாதிரி இந்த சனி உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா இந்த சனியினுடைய 2 வீட்டில் இருக்கிற கிரகங்கள் பெரிய யோகத்தை கொடுத்து விடும். இதுதான் அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இவங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு மேக்சிமம் எந்த பாதிப்புகளையும் ரொம்ப கொடுக்காது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமி யோகத்தில் உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடைக்கிற மாதிரி எல்லா அமைப்புகளையும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அம்மா அப்பா வகையிலையும், அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ சனி திசை வருது அவங்களுக்கு அப்படின்னா, சனி உச்சம் பெற்றிருக்காருங்க. சனி உச்சம் பெற்றால் லக்னத்திற்கு சனி உச்சம் பெற்றால் இந்த லக்னம் நல்ல பலன் ஆயிடுச்சு இல்லைங்க, பௌர்ணமி யோகத்தில் ஆயிடுச்சு இல்லைங்க. அவங்களுக்கு எப்படிங்க கெடு பலன்கள் வரும்? அதுக்கடுத்தபடியாக இந்த சனி இருக்கும் வீடு நல்ல ஒளியாக மாறிவிட்டது. இதுதான் இது விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பௌர்ணமி யோகத்தில் அதாவது அதிகமான பலத்தை இந்த லக்னம் பெறுகிறது. அதாவது ஒளியை அதிகமாக பெற்று ஜொலிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2ஆம் வீட்டை புதனும் சுக்கிரனும், அதாவது லக்னாதிபதிக்கு நண்பர்களான 5, 9 கூடையவர்கள் 2ஆம் வீட்டை பார்க்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்க, அம்சமாக வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சனி இருக்கும் சனியினுடைய 2 வீடுகளும் நல்ல அம்சமாக அமைஞ்சு இந்த சனியும் உச்சம் பெற்றிருக்காரு. இப்போ இதை வேற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி பௌர்ணமியில் அவங்க இல்லைங்க. இந்த சுக்கிரனும் புதனும் இந்த வீட்டை பார்க்கலைங்க. திருப்பி சொல்லிடுறேன், நம்ம இதே சனி திசை நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் சொல்லிட்ட பிறகு சொல்கிறேன். நல்லா இருக்காது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி இங்கே தாங்க இருக்காரு, ஆனால் பெரிய பலனை கொடுக்கலைங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த பௌர்ணமி யோகம் இருக்காது, இந்த சந்திரன் அதிக ஒளிபுரிந்து இருக்க மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சுக்கிரனும் புதனும் 2ஆம் வீட்டை பார்த்து இருக்காது. இந்த 2 வீடும் ஏதோ ஒரு பாவக்கிரகத்தினுடைய பார்வையில் இருந்துச்சுன்னா இந்த சனி திசை பெரிய யோகம் கொடுக்காது. அவ்வளவுதான். நம்ம சொல்லலாம், எனக்கு மகர லக்னம் தாங்க, லக்னத்துக்கு பார்த்தல சனி தாங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. அது வேறை, இந்த கணக்கு வேற. இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி உச்சம் பெற்று இந்த சனி வீட்டில் இருக்கிற கிரகங்கள் அந்த வீட்டையும் சுப கிரகங்கள் பார்ப்பது அம்சமான அமைப்பு. அப்போது சனி திசை ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு முதல்ல இருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். பிறக்கும்போது இவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 84-91 வரைக்கும் செவ்வாய் திசை சொல்லியிருந்தேன். செவ்வாய் திசை தான் இவங்களுக்கு சுமார், ஆனால் கெடுதல் பண்ணாது. மற்ற கேதுவோட சேராமல் இருந்தால் கெடுதலும் பண்ணும். ஆனால் இவங்க பாருங்க ஜாதக யோகா அமைப்பு, அதனால அந்த செவ்வாய் திசை மட்டும் சுமாராக இருந்திருக்கும் 7 வருஷம். அதுக்கடுத்து ராகு திசை. ராகு இருக்கிறது 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறாரு, சனியின் பார்வை இல்லை. அதே சமயம் இந்த ராகு திசை சுக்கிரனோட வீட்டில் இருந்து சுக்கிரன் எந்த வகையிலும் கெடலைங்க, அதை பார்க்கணுங்க. சுக்கிரனும் புதனும் கெடலை, குருவின் பார்வையில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ராகு திசையை நல்லது பண்ணிடும். அதுக்கடுத்து குரு யாருங்க, 3-12 குடையவருங்க. 3-12 குடையவராகி 12 இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. கெடுதல் ரொம்ப இருக்காது, நன்மைகளும் ரொம்ப இருக்காது. ஆனால் இந்த பௌர்ணமி யோகத்தில் வரும் பொழுது
இந்த குரு திசையில் என்னென்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது வசதிகள் கிடைச்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய பொருளாதாரம் கிடைச்சிட்டே இருக்கும், பெரிய ஓகோன்னு அமையாது. இந்த சனி திசை ரொம்ப டாப். இனி அடுத்து வர்ற சனி திசை நல்லாயிருக்கும், புதன் திசை நல்லாயிருக்கும், கேது திசை நல்லாயிருக்கும், சுக்கர திசை அடுத்தடுத்து நல்லாயிருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன வயசு வரப்போகுது பாருங்கள், 84 7 84 16 40 வயசு அவங்களுக்கு கரெக்டாக 42 வயசு வருது. 84லேருந்து 94 2004 2014 2024 42 வயசு முடிய போகுது. அப்போது இவங்களுக்கு இந்த சனி திசையும் ரொம்ப டாப்பாக தான் இருக்கும். அப்போது 41 வயசில் சனி திசை ஆரம்பித்ததுலேருந்து 60, அதுக்கப்புறம் தான் சனி திசை. புதன் திசை நல்லாயிருக்கும். எப்படின்னு கேட்டால் புதன் சுக்கிரனோட, அதாவது யோகாதிபதியோட 5 10 சுக்கிரனோட இணைந்திருக்கிறார். அம்சமான அமைப்பு. அதனால் புதன் திசையும் நல்லா 9க்கு 12 மறைந்தாலும் அவர் இருக்கும் வீட்டதிபதி நல்ல பவரில் இருக்கிறார். இந்த சுக்கிரனும் புதனும் இருக்கும் வீட்டதிபதி பவரில் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அந்த திசையும் நல்லா இருக்கும். நம்ம இப்படி தான் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு விட கிடைக்கும். பாருங்க, சுக்கிரனும் புதனும் இருக்கு வீட்டதிபதி நல்லா ஒளியில் இருக்கிறார். சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரன் ஒளியில் இருக்கிறார். இந்த சனியா எதுக்கு சொன்னேன், சனி அதே ஒளியில் இருக்கிறார். சனி இருக்கும் வீட்டதிபதி, சந்திரன் பவரில் இருக்கிறார், சூரியன் பார்க்கறதில்ல. ஆக மொத்தத்தில் இந்த சனி திசை ரொம்ப டாப்பாக இருக்கும். இதுதான் விதிவிலக்குங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. விதிவிலக்குங்கிறது இதுதான். இல்லைங்க எனக்கு மகர லக்னம் தாங்க, சனிங்க இந்த இடத்த பாவக்கிரகங்கள் பார்த்து இது கெட்டு போயிருந்தா அந்த சனி திசை நல்லா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதைத்தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம திருப்பியும் சொல்லிடுறேன் பாருங்க, இந்த சனிக்கு இந்த சனி இருக்கும் வீட்டதிபதி நல்லா பலன் இருக்கா. அதுக்கு அடுத்தபடியாக புதன் திசை சுக்கிரன் திசையை பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் வீட்டதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார், கெடாமல் ஒளி பொருந்தி இருக்கிறார், அம்சமான அமைப்பு. இந்த சுக்கிரனையும் புதனையும் குருவும் பார்க்குறார். அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து வர திசைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்புகளும் அந்த வீட்டில் இருக்கும் கிரகங்களையும் பொறுத்து தான் நம்ம பலனை எடுக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதை சொன்னேன். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.